4000 வருடங்களுக்கு மேலா நாம பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சீரகத்தோட நன்மைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னது 4000 வருடமா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. பண்டைய நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அந்த இடங்கள்ல இருந்து கூட சீரகத்தை கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எகிப்துல இருக்கிற பிரமிடுகள்ல கூட அவங்க சேகரிச்சு வச்ச நிறைய மூலிகைகள்ல இந்த சீரகமும் ஒண்ணா இருந்திருக்கு. நம்முடைய முன்னோர்கள் சீரகத்தை ஜீரணத்திற்காகவும் எதிர்ப்பு சக்திக்காகவும் உடல் வலிமைக்காகவும் பயன்படுத்திட்டே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சீரகம் இப்போதும் நம்முடைய உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக்கொள்ள உபயோகமா இருக்கு. அதுவும் இந்த சீரக தண்ணீரா தயாரித்து நம்ம அதை குடிச்சிட்டே வந்தோம்னா அதோடைய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்குதுங்க. இன்னைக்கு நம்ம சீரகத்தோட பயன்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை எந்த நேரத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இந்த சீரக தண்ணீரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். 4000 வருடங்களா பயணித்து இன்று நம்முடைய கைகளிலே இருக்கும் இந்த சீரகத்தோட முழு பயன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீரகம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவதா, செரிமானத்திற்கு இந்த சீரகம் ரொம்பவே உபயோகமா இருக்குங்க. சீரகம் அப்படிங்கறதே சீர் பிளஸ் அகம் இஸ் ஈக்குவல் டு சீரகம். அதாவது உங்களுடைய வயிறை சீராக வைத்துக் கொள்கிறது, அகத்தை சீராக வைத்துக் கொள்வதால் இத சீரகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரகத்துல தைமால் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கு. இந்த தைமால் கணையத்தை தூண்டுறது மூலமா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணுது. இதனால உங்களுடைய செரிமான சக்தி மேம்படுதுங்க. உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்புசம், ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாத்தையுமே இந்த சீரக தண்ணீர் சரிப்படுத்துது. இந்த சீரகத்துல வயிற்றுப்புண் மற்றும் வாயுக்களை தணிக்கும் தன்மைகள் இருக்கிறதுனால இது நீங்க உணவு சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு ஏற்படுறது இல்லைங்களா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, அதை எல்லாமே சீர் செய்யுது. மதிய உணவு சாப்பிட்ட பின்னாடி நிறைய பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிற பிரச்சனையும் இந்த வயிறு உபுசம் ஆகிற பிரச்சனையும் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவாவது இந்த சீரக தண்ணீரை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய செரிமானமும் சிறப்பா நடக்குங்க. அசிடிட்டி பிரச்சனையோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ வராம இது உங்களை பாதுகாக்கும். சீரகத்தோட இரண்டாவது பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறது. பல ஆய்வுகள் மூலமா சீரகத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது அதனால உடல் எடை குறையிறது அப்படிங்கறத தெரிய வந்திருக்கு. அதில் ஒரு ஆய்வுப்படி அதிக உடல் எடை கொண்ட பெண்கள் 8 வாரங்கள் தொடர்ந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டே வந்தபோது அவங்களோட உடல் எடை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அவங்க உடல்ல இருக்கிற கொழுப்போட சதவீதமும் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆய்வுல 12 வாரங்கள் இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தவங்க எல்லாருக்குமே உடல் எடை குறைஞ்சது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய இடுப்போட சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதுலயுமே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க காலை நேரத்துல இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுடைய உடலோட சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்க உடல் எடையை பெருமளவுல குறைக்குது. மூன்றாவதா, சீரகம் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. 6 கிராம் சீரகத்துல 22 கேலரிகள் இருக்குங்க. 1 கிராம் புரோட்டீனும் 0.6 கிராம் அளவு கொழுப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் B1, B2, B6, இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே கூட இருக்கு. இதுல இருக்கிற இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பருவ கால மாற்றங்கள்னால ஏற்படுற சளி, இருமல் அது போன்ற நோய்கள்ல இருந்தும் உங்களை காப்பாத்துது. இந்த சீரகத்துல இருக்கிற கியூமின் ஆல்டிஹைடும் தைமாலும் உங்கள் உடலை இரும்பு போல் வைத்துக் கொள்கிறது. அதனால அடிக்கடி நோய்வாய்ப்படும் பிரச்சனைகளை இது தவிர்க்குது. நான்காவதா பாத்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தை இந்த சீரகம் அழகாக்குது. இந்த சீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே வயதான தோற்றம் வராம தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையான முறையில உங்களுடைய முகத்திற்கு ஒரு அழகான பிரகாசத்தை கொடுக்குது. உங்க உடல்ல தேவையில்லாத கழிவுகளை இது வெளியேற்றுறதுனால உங்க முகத்துல ஏற்படுற கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் இது எல்லாத்தையுமே இது குறைக்குது. ஐந்தாவதாக, உங்களுடைய மூளையின் செயல்பாட்டிற்கு இது உதவுது. சீரக தண்ணீரை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கவனமும் அதிகரிக்குது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது அது உங்களுடைய யோசிக்கும் திறனை அதிகரிக்குது. உங்களுடைய பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் குறைச்சி உங்க மூளையில இருக்கிற அந்த செல்களோட செயல்திறன் குறையாம இந்த சீரகம் பாதுகாக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த சீரக தண்ணீர் உங்களுடைய மூளையோட மொத்த ஆரோக்கியத்தையுமே கட்டுக்கோப்புல வச்சுக்குது. ஆறாவதா, மாதவிடாய் நேரத்துல பெண்களுக்கு ஏற்படுற வலி மற்றும் ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கும் இல்லைங்களா,
அவங்களுக்கெல்லாம் இந்த சீரகம் எந்த விதத்துல பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு ஒழுங்கில்லாத மாதவிடாய் பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி அந்த காலங்கள்ல அவங்களுக்கு அந்த வயிற்று வலி இருக்கு இல்லைங்களா, அதுவும் பெரிய ஒரு கவலையை கொடுக்கிற விஷயமா இருக்கும். அந்த நேரத்துல பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் குறைபாடுகளை சரி செஞ்சு ஒழுங்கற்ற மாதவிடாயை சரி செய்யுது. 7வது நன்மை சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. சீரக தண்ணியை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அது அதிகரிக்குதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறது இந்த சீரகம். சீரகத்துல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுடைய சர்க்கரை நோயை இயற்கையா ஆரோக்கியமான முறையில நீங்க குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டே வரலாம் வெறும் வயிற்றுல. வேற என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எலும்புகளை உறுதியாக்குது, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது, உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை இது நீக்குது. நிறைய ஆயுர்வேத புத்தகங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல மூலிகை மருந்து தயாரிப்புகள்ல சீரகம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விளக்கமா இதுல சொல்லியிருக்காங்க. வாஸ்து சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனிக்கிழமைகள்ல நீங்க இந்த சீரகத்தை தானமா கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, நிம்மதி மற்றும் நேர்மறையான எண்ணங்களை இது உருவாக்குது. சரிங்க, இவ்வளோ அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த சீரக தண்ணீரை எப்பப்பெல்லாம் குடிக்கணும்? நீங்க ரொம்பவே பலவீனமா இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதே சமயத்துல உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் இருந்தாலோ சர்க்கரை நோய் இருந்தாலோ நீங்க எல்லாமே காலை வேளையில வெறும் வயிற்றுல இந்த சீரக தண்ணீரை குடிக்கலாம். வயிறு உப்புசம், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க நீங்க உணவு சாப்பிட்ட பின்னாடி இதை குடிக்கலாம். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சீரக தண்ணீரை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்க நல்லா ஆழ்ந்து தூங்குவீங்க. ஏன்னா சீரகம் மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அதிக அளவுல சுரக்குதுங்க. இந்த மெலட்டனின் ஹார்மோன் தான் நீங்க தூங்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற ஒரு ஹார்மோன். என்னதான் சீரக தண்ணீர் ரொம்ப நல்லது அப்படின்னாலும் நீங்க ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 டம்ளர்களுக்கு மீறி இந்த சீரக தண்ணீரை குடிக்க கூடாது. அதிக அளவுல சீரக தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா இதனால உங்களுக்கு குமட்டல், வயிற்று வலி, பேதி இதெல்லாமே ஏற்படும். யாரெல்லாம் சீரகம் குடிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரகத்தினால உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கவங்க இதை குடிக்காதீங்க. பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் நீங்களும் இந்த சீரக தண்ணீரை குடிக்க வேண்டாம். சரிங்க, சீரக தண்ணீரை குடிங்கன்னு சொன்னீங்க, அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு 1½ டம்ளர் தண்ணீர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கும் போது அதை குறைந்த தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் வரைக்கும் அதை மெதுவாவே கொதிக்க விடுங்க. அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணீரை நீங்க வடிகட்டிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை குடிக்கலாம். இரவு நேரத்திலேயே நீங்க அந்த தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலை நேரத்துல நீங்க கொதிக்க வச்சுட்டு இதை குடிச்சிங்கன்னா அதோட பயன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம், இஞ்சி சாறு, அப்படி இல்லைன்னா தேன் கூட கலந்து குடிக்கலாம். இந்த காணொளியில 4000 வருடம் பழமையான சீரகத்தோட பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா நீங்க இதை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமா இருந்த மாதிரி உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான இயற்கையான ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.